கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 14/5/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேலைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. The Lord bless thee and keep thee, and the Lord make his face shine upon thee and be gracious unto thee. The Lord lift up his countenance upon thee and give the peace. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மோசேக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நீ ஆரோனோடும் உன்னுடைய குமாரோடும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிதான் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூற கடவர்கள், அப்பொழுதுதான் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதங்கள் சொல்லப்படும் பொழுது மாத்திரமே அதோடைய வாழ்க்கையில் பலிக்கிறதாக இருக்கிறது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆபிரகாமை ஆசீர்வதித்து, அவன் எப்படி ஆசீர்வதிக்கிறான்? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லுகிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தை சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள். சங்கீதம் 129:8 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை யாருக்கெல்லாம் நீங்கள் அனுப்பி கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் கேட்குறாங்களோ, யாரெல்லாம் இதை ஆசீர்வாதமான வார்த்தைகள் அவர்களுடைய குடும்பத்திற்கும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து இதை கேட்கிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளையிலும் உம்முடைய நாமத்தை சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உம்முடைய ஜனத்தின் மேல் ஏராளமாய் தாராளமாய் வந்து தங்குவதாக. உம்முடைய ஜனத்தின் மேல் தேவனுடைய அனுகிரகம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாய் சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய, ஆழத்திற்குரிய, மகிமைக்குரிய, உன்னதத்திற்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இந்த ஆசீர்வாதத்தின் ஊடாய் இவள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். எதிர்பார்க்கிற நன்மைகள், விரும்புகிற காரியங்கள் ஆசீர்வாதங்களாய் கர்த்தருடைய நாமத்தினாலே அவளுக்கு கிடைக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் bless you all. Amen. நேற்று கேள்வியும் பதிலும். நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். யாரிடத்தில்? அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், பவுல் லீஸ்திராவிலே சப்பானியாய் இருந்தவனை நோக்கி சொன்னதான வார்த்தை. இந்த நாளுக்கான கேள்வி, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். அன்புடன் பாஸ்டர் ஜெபதாஸ்.